friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான ஹெல்தியான பேடா ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த பேடா பண்றதுக்கு நமக்கு பொட்டுக்கடலை அப்புறமா கொஞ்சம் வெல்லம் தேவை. ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். ரொம்ப ஹெல்தியான இன்கிரிடியன்ட்ஸும் கூட. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு pan சூடு பண்ணிக்கோங்க. அதுல 100 கிராம் வெல்லம் சேர்த்துருங்க. கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு இத ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம் ஹை ஃப்ளேம்ல. நீங்க எந்த கம்பி பதத்துக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். இந்த வெல்லம் வந்து தண்ணியில கரஞ்சா மட்டும் போதும். இப்போ 4 நிமிஷம் ஆயாச்சு. நம்மளோட வெல்லம் ஆல்மோஸ்ட் கரஞ்சாச்சு. அங்கங்க சின்ன பீசஸ் தான் இருக்கு. இன்னும் 1 நிமிஷம் நம்ம வந்து இதே மாதிரி ஹை ஃப்ளேம்ல கொதிக்க விட்டா இது வந்து கரஞ்சிரும். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரஞ்சாச்சு. சோ இத வடிகட்டி தனியா எடுத்து ரெடியா வச்சிருங்க. இன்னொரு pan சூடு பண்ணிக்கோங்க. அதுல 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. நெய் நல்லா உருகுனதும் 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல நல்லா ரோஸ்ட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இது கூட 1/2 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ நமக்கு நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெள்ளை பாகை வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா கலந்து விடுங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நமக்கு ஸ்மூத்தான டோ கிடச்சிருக்கு. இது கூட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் 1 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில். இப்போ பேடா பேஸ் ரெடியாக இருக்குது. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். கையில் நல்லா நெய் இல்லாட்டி எண்ணெய் தடவிட்டு சின்னதாக ஒரு போர்ஷன் எடுத்து நல்லா ஸ்மூத் பாலாக உருட்டிடுங்க. இதை லைட்டாக இப்படி அழுத்தம் கொடுத்துட்டு பேடா மாதிரி பண்ணிடுங்க. ஃபைனலாக இது மேலே ஒரு கேஷ்யூ வச்சு டெக்கரேட் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு சுவையான ஹெல்தியான வெல்லம் வச்சு பண்ண பேடா ரெடியாக இருக்குது. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து நீங்கள் உடனே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். இது நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் ஹெல்தியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த வெள்ளத்தால் செஞ்ச பேடா ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.